தேனி அருகே சுங்கச்சாவடி அடித்து நொறுக்கிய விவகாரத்தில் திருட்டு உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள், விவசாயிகள் என 300 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது காவல்துறை. இது குறித்த முழு விவரங்களை அறிவோம் எமது செய்தியாளர் கனிராஜ். வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? திண்டுக்கல் குமுளி 4 வழிச்சாலை தேசிய நெடுஞ்சாலை சார்பில் கடந்த 2011ஆம் ஆண்டு பணிகள் தொடங்கப்பட்டது. இந்த பணிகளால் 4 வழிச்சாலையானது பெரும்பாலான இடங்களில் குறுகலால் இருப்பதால் திண்டுக்கல் அடுத்த வக்கம்பட்டி, செம்பட்டி இந்த பகுதியில என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் பிரதான கொடைக்கானல், கேரளா செல்லும் இந்த சாலை என்பதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வந்தது. இந்நிலையில் வத்தலக்குண்டு அருகே லட்சுமிபுரம் என்ற இடத்தில் சுங்கவரி மையம், அதாவது டோல்கேட் அமைக்கப்பட்டது. இதற்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து இந்த குறியான சாலை தொடர் விபத்துகள், நெரிசல்கள் ஏற்பட்டு வருவதால் சுங்கச்சாவடி அமைக்கக்கூடாது என தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர். ஆனால் நேற்று சுங்கச்சாவடி திறக்க அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதை அறிந்த பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் சுங்கச்சாவடிக்கு சென்று அதிகாரியோட வாக்குவாதம் செய்து சுங்கச்சாவடி திறப்பு நடத்தக்கூடாது என அங்குள்ள 6 கண்ணாடி கூண்டுகள், கம்ப்யூட்டர், லேப்டாப் உள்ளிட்ட கணினி சாதனங்களை அடித்து உதைத்து சேதப்படுத்திவிட்டனர். இதனால் அந்த திட்ட இயக்குனர் பிரவீன்குமார், அதாவது டோல்கேட்டோட திட்ட இயக்குனர் பிரவீன்குமார் என்பவர் பட்டிவரம்பட்டி காவல் நிலையத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட மர்ம நபர்கள், அதாவது பெயர் அடையாளம் தெரியாதவர்கள் அடித்து சேதப்படுத்த புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் பட்டிவரம்பட்டி இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் வழக்கு பதிவு 300 பேர் மேல வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார். அந்த வழக்கானது சட்டவிரோதமாக மக்கள் ஒன்று கூடுதல், பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தல், கொலை மிரட்டல் விடுத்தல், பொருள்களை திருடிச் செல்லுதல் உள்ளிட்ட பிரிவில் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி கனிராஜ்.